கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான ஹோப் டிவி நேயர்களுக்கு எங்களது புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தாண்டில் எங்களுடைய ஹோப் டிவி குழுமம் உங்களுக்கு ஒரு சிறந்த பகுத்தறிவுக்கு விருந்தாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அனலூட்டு வண்ணமாக ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து, அந்த முயற்சியினுடைய பலனாய் இன்றைக்கு உங்கள் முன்னிலையில் ஒரு பட்டிமண்டபத்தை நடத்தி காண்பிக்க விரும்புகிறோம். அதுவும் இந்த தலைப்பு என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா, இது நிச்சயமா இந்த புத்தாண்டில் உங்களுக்கு ஒரு குதூகலத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயனுள்ள பட்டிமண்டபமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைய தொழில்நுட்பம் ஒரு பயனா இல்லை என்றால் ஒரு பாதிப்பா? இந்த தலைப்பின் கீழாக இந்த பட்டிமண்டபத்தை உங்கள் முன்பாக நடத்த நாங்கள் விரும்புகிறோம். இந்த டெக்னாலஜி, தொழில்நுட்பம் என்று சொல்லும்போது, இந்த தொழில்நுட்பம் எங்கிருந்து ஆரம்பித்தது என்றால், நம்முடைய மூதாயார் நோவா ஒரு மரைன் இன்ஜினியர், அவர் காலத்திலேயே தொழில்நுட்பம் இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், இடைப்பட்ட காலங்களிலே இந்த கட்டிடக்கலையினுடைய தொழில்நுட்பம் அந்த நாட்களில் இருந்த தொழில்நுட்பத்தை மிஞ்சுவதற்கு இந்த நாளில் கூட தொழில்நுட்பம் இல்லை. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய மூதாயார் கரிகால மன்னன் கட்டினார் கல்லணை அல்லவா? அந்த கல்லணையினுடைய தொழில்நுட்பத்தை விஞ்சக்கூடிய அளவுக்கு இன்றைய நவீன தொழில்நுட்பம் இல்லை என்றே சொல்லலாம். கட்டிடக்கலையிலே சிறந்த தொழில்நுட்பத்தை ஆரம்பம் முதல் இந்த உலக ஆரம்பம் முதல் நாம் பெற்றிருக்கிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் மற்ற தொழில்நுட்பத்தை நாம் ஒப்பிடும்போது, அந்த மற்ற தொழில்நுட்பம் இன்றைய காலகட்டங்களிலே வளர்ந்த அளவிற்கு அந்த காலகட்டங்களிலே வளர்ந்திருக்கவில்லை. இன்றைய நவீன தொழில்நுட்பம் எதிலிருந்து ஒரு கோடு போடலாம் என்றால், 18வது நூற்றாண்டிலே இங்கிலாந்திலே இந்த தொழில் புரட்சி ஆரம்பித்தது அல்லவா? அந்த தொழில் புரட்சியின் நாட்களிலிருந்து ஒரு தொழில்நுட்பத்தை நாடு முழுவதும் ஒரு தொழில்நுட்பத்தை இன்றைக்கு நாம் அனைவரும் அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு மிக உயர்ந்த நிலையிலே தொழில்நுட்பம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய கேள்வி என்ன என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தொழில்நுட்பம் பயனா பாதிப்பா என்ற தலைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால், எப்பொழுது இந்த ஐயப்பாடு வந்தது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தொழில்நுட்பம் பாதிப்பை கொடுக்கிறது, இல்லை என்றால் பயனை கொடுக்கிறது என்ற ஒரு கேள்வி எப்பொழுது எழுந்தது என்ற ஒரு கேள்வியை உங்கள் முன்னால் வைத்தால், இந்த வானொலி கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு இந்த கேள்வி வந்தது. ஆரம்ப நாட்களிலே இந்தியாவிலே 1912வது ஆண்டிலிருந்து இந்த வானொலி ஒளிபரப்ப ஆரம்பிக்கப்பட்டது. அந்த காலகட்டங்களுக்கு அடுத்து, வானொலி காலகட்டங்களிலே நான் சிறியவனாக இருந்தபோது என்னுடைய ஊழியக்காரர்கள் போதகர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், ரேடியோலாம் கேட்கக்கூடாது, ரேடியோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. இந்த பிரசங்கம் பண்ணியிருக்காங்க, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ரேடியோ கேட்டால் பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க. அது ஒரு காலகட்டம். ஆனால் என்ன நடந்ததுன்னா, எந்த ரேடியோ கேட்டால் பிள்ளைகள் கெட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களோ, அதே ரேடியோவில் தான் இந்த ஷீபா வானொலி நிலையம் ஆரம்ப நாட்களில் இலங்கையிலிருந்து அருமையான கிறிஸ்தவ நிகழ்ச்சி காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு ஆரம்பித்து விடுவார்கள். அதில் அநேக பாடல்கள், அநேக செய்திகள் அநேகருடைய வாழ்க்கையை தொட்டது. அநேகர் மனமாற்றத்தை சந்தித்தார்கள். இன்னும் இந்த காலகட்டங்களிலே செல்ஃபோனுக்கு வந்துட்டோம். தொழில்நுட்பம் எங்கேயோ போய்விட்டது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை தொடப்படுகிறதா என்றால் தொடப்படுகிறது. ஆனால் இன்னொரு கேள்வியும் நமக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. என்ன கேள்வி என்றால், அநேகருடைய வாழ்க்கை எந்த தொழில்நுட்பத்தால் தொடப்பட்டதோ, எந்த தொழில்நுட்பத்தால் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொண்டார்களோ, வேதத்தை அறிந்து கொண்டார்களோ, அதே தொழில்நுட்பம் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கிறதா என்றால் அழித்து கொண்டிருக்கிறது. அதில் சந்தேகம் எதுவும் இல்லை. இந்த தொழில்நுட்பத்தினுடைய
வளர்ச்சி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு 100 ஆண்டை எடுத்துக்கொள்வோம், இல்லை என்றால் ஒரு 50 ஆண்டை எடுத்துக்கொள்வோம். தொழில்நுட்பத்தினுடைய மிகுந்த அதிக உச்ச வளர்ச்சி என்பது ஒரு 50 ஆண்டு. நல்லா சொல்கிறேன், இந்த 50 ஆண்டு காலத்தில் நடந்த ஊழியம் இருக்கிறது அல்லவா, இந்த ஊழியம் கடந்த 2000 ஆண்டு செய்யப்படவில்லை. இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், கடந்த 2000 ஆண்டு செய்யப்பட்ட ஊழியத்தை காட்டிலும் இந்த 50 ஆண்டுகளில் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்த பிறகு செய்யப்பட்ட ஊழியம் மிக அதிகம். சொல்ல வேண்டுமென்றால், மொழி இல்லாத மலைவாழ் மக்கள் வாழக்கூடிய இடத்தில் கூட, அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் இருக்காது, பேசுவாங்க, அந்த இடத்துல கூட மொழியை உருவாக்கி அவர்களுக்கு வேதத்தை அச்சிட்டு இன்றைக்கு அநேக மலை ஜாதிகளின் மத்தியிலும் வேதம் சென்று அடைவதற்கு எது உதவியாக இருக்கிறது என்றால் தொழில்நுட்பம் மிக மிக உதவியாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த 50 ஆண்டு காலங்களிலே ஊழியத்தினுடைய வளர்ச்சி எங்கோ போய்விட்டது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் என்று யாரும் இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பாதிப்பை பார்க்க வேண்டும் என்றால், இந்த 50 ஆண்டு காலத்தில் வாலிபர்கள் கெட்டு சிரழிவதும் குடும்பங்கள் நாசமாய் போவதும், அநேக குடும்பங்களிலே விவாகரத்து, இன்னும் அநேக குடும்பங்களை பிரச்சனைகள் பற்றி எறிவதற்கும் காரணம் எது என்றால் இதே தொழில்நுட்பம் தான். இந்த காலகட்டத்தில் தான் இது பயனா இல்லையா என்ற இந்த தலைப்பு எடுத்து நம்ம மத்தியில் 2 குழுவினர் இருக்காங்க. முதல்ல இந்த தொழில்நுட்பம் பயன்தான், இதனால் பாதிப்பு இல்லை என்று வாதிடுவதற்கு என்னுடைய இடதுகை பக்கம் 2 அருமையான சொல்ல வேண்டுமென்றால் ஜான் சிரானி, இன்னும் நம்முடைய வேலு நாச்சியார் போன்ற வீராங்கனைகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது இருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் அருமையான கெசன்ட்ரா. அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் எனக்கே பயமாக இருக்குது. அடுத்து அவர் அருகாமையில் உட்கார்ந்து கொண்டிருப்பது ரஞ்சினி. ரொம்ப சந்தோஷம், நீங்கள் ஒரு வேலு நாச்சியாரை போல வீரமுடன் இந்த சொல் எடுத்து வாதிட வந்திருக்கின்றீர்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்கடுத்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் போதகர் வில்லியம், சேலம் போதகர். இந்த 3 நபரும் இந்த தொழில்நுட்பம் இதில் பயன்தான் இருக்கு, பாதிப்பு இல்லை என்று வாதாட வந்திருக்கின்றார்கள். அடுத்து இவர்களுக்கு எதிராக தன்னுடைய எதிர்வாதத்தை வைப்பதற்கு பாதிப்பை தான் கொண்டு வருகிறது என்று சொல்வதற்கு வந்திருக்கிறவர்கள். என்னுடைய வலதுகை பக்கம் கடைசியில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர் நரேஷ் மேத்யூ. அவரை பார்த்தாலே ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வரக்கூடிய நபராகத்தான் இருக்கிறார். மிக சந்தோஷம். வளர்ந்த தொழில்நுட்பமுடைய பெங்களூர் என்ற பட்டணத்தில் இருந்து வருகிறார். அதற்கு அடுத்து நடுவில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் ஆண்டனி, திருப்பூர் தொழில் நகரத்திலிருந்து வந்திருக்கிறார். அதற்கு அடுத்து பாஸ்டர் பிரகாஷ், கோவை தமிழகத்தினுடைய தொழில் நகரத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். இப்பொழுது முதலாவதாக இது பாதிப்பு என்ற அணியிலிருந்து அருமையான மேத்யூ அவர்களை பேச அழைக்கிறேன். நரேஷ் மேத்யூ, நீங்கள் எடுத்து உங்களுடைய வாதத்தை முன்வைக்கலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேன் தேடி திரியும் வண்ணப்பூச்சிகளுக்கு இனி தேன்களை சேர்த்து வைத்திருக்கும் வண்ணப்பூவாய் சரியான தீர்ப்பை மட்டுமே வழங்க இருக்கும் எங்கள் நடுவர்களே, இந்த காணொலியை பார்த்துட்ருக்கும் ஹோப் டி சேனலின் நேயர்களே மற்றும் எங்கள் அணியில் இருக்கும் நண்பர்களே, எதிரணியில் இருக்கும் எங்கள் சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் சொன்னது போல் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தொழில்நுட்பமானது பயனா பாதிப்பா, இது ஒரு முக்கியமான ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆம், நடுவர் சொன்னது போல் இந்த காலகட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தொழில்நுட்பமானது பாதிப்பு மட்டும்தான் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அணியிலிருந்து நாங்கள் பேச வந்துட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு காரியமாகிவிட்டது தொழில்நுட்பமானது. ஒரு தீயை போல, அது சமைக்கவும் உதவுகிறது, அது ஒருத்தரை எரிக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். நான் சில காரியங்களை எடுத்துக்கொள்கிறேன். தொழில்நுட்பத்தில் என்னென்ன காரியங்கள் நமக்கு பாதிப்பு கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு, அதில் முதலாவது காரியம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சி எப்படியாக ஒரு பெரிய பாதிப்பை ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒருத்தரில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலான்னு இருக்கிறேன். முதல் விஷயம், ஐயா, இப்போ நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ப்ரேயர் பண்ணதுக்காக கூப்பிட்றாங்க. உண்மை.
கூப்பிடும்போது பசங்க என்ன பண்ணுறாங்க, டிவி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க கூப்பிட்டோன்னே வந்துடுறாங்களா? வரமாட்டாங்க. ஆமாம். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரேயருக்காக கூப்பிடும்போது பசங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. எதுக்குன்னா அந்த டிவியை பார்த்து அதுக்குள்ளே மூழ்கி போய் அதிலே வந்து இருந்துடுறாங்க. ஸோ அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடிகிறது. அந்த டிவியில் அந்த சீரியல் சரிங்களா, அந்த படம், மியூசிக்ஸ் சரிங்களா, பாட்டுகள் இதெல்லாம் கேட்கும்போது அவங்க அதிலே மூழ்கி போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு நல்ல அனுபவத்தோட பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். சரி, பேசுங்க. ஆமாம் நடுவர் அவர்களே, இதெல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நடுவர் அவர்களே. அதனால தான் இந்த பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆம், அதனால அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அது வெளியே கொண்டு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து டிவியில் வருது இல்லைங்களா? அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்து அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இது வேணும், கண்டிப்பாக இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து வாழ்க்கையில் ஒரு இச்சைக்குள்ளே கொண்டு போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. கரெக்டுங்களா? அப்படி இச்சைக்குள்ளே கொண்டு போகும்போது நம்முடைய வேதகம் சொல்லுது, ஆவியின் கனியில் சொல்கிறாங்க, இச்சை எடுக்கும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஆவியின் கனி நமக்கு சரிங்களா. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம அதிகமாக பார்க்கும்போது அது இச்சை அடுக்குகளிலிருந்து வெளியே கொண்டு போய் அது இச்சையை அதிகமாக கொண்டு வரதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியும். இன்னொன்று ஒரு விஷயம் புதுசாக வந்திருக்கு நடுவரையா, என்னன்னா மூவி நைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஓ, அப்படியா? ஆமாம், மூவி நைட் பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னா குடும்பமாக சேர்ந்து சரிங்களா, அப்பா, பிள்ளை, அம்மா சரிங்களா, சகோதரிகள் எல்லாருமே சேர்ந்து ஒரு டிவி வச்சு அது தியேட்டர் போல் ஆக்கி அது வந்து நைட் முழுவதும் அவங்க பார்க்குற ஒரு சமயமாக இருக்குது. தேவன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, தேவனோட கூட எப்பொழுதுமே நம்ம சஞ்சரித்து கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏசப்பா பார்த்தீங்கன்னா இரவு முழுவதும் தேவனோட கூட பேசினாங்க சரிங்களா. தேவன் கூட பேசி அடுத்த நாள் முழுவதும் அவர் ஆவியிலே இருந்து ஆவியானவரோட கூட நடந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த மூவி நைட் இந்த விஷயம் வந்து இரவு முழுவதும் நம்ம வந்து நேரத்தை வீணடித்து நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து வெளியே கொண்டு போகிற ஒரு விஷயமா நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இன்னொரு ஒரு வசனத்தை நாங்கள் கோட் பண்ண விரும்புகிறேன் சரிங்களா. மீகா 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாயா, எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டு பத்துது, இது உங்களில் நாசப்படுத்தும், அது அந்த நாசம் மிகவும் கொடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அழகாக வசனம் சொல்லியிருக்காங்க. இது பார்க்குறது வந்து வீண், அந்த நேரத்தை நம்ம வீண் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வசனம் அழகாக சொல்லியிருக்காங்க. அது வந்து நாசப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்களிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது முதல் விஷயம் தொலைக்காட்சி. இரண்டாவது வந்து நான் மியூசிக் பற்றி எடுத்திருக்கிறேன் ஐயா, இசை சரிங்களா. இப்போல்லாம் நம்ம சர்ச்சில் இசை வாசிக்கிறது வந்து சர்ச்சுக்கு வராங்க. சர்ச் மியூசிக்ஸ் வந்து நம்மளுடைய எஸ்டிஎம் மியூசிக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா. அந்த மியூசிக் விட்டுட்டு வேறு ஒரு மியூசிக் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்கய்யா. மெதுவாக ஆண்டர் எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி மியூசிக் போட்டால் ஜனங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. கொடுமை. கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து எப்படி கேட்குறாங்கன்னா, எனக்கு ராக் மியூசிக் வேணும், ஜாஸிக் மியூசிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய எஃபெக்ட்ஸை ரொம்ப அதிகமாக போடுறாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கிட்டார், ட்ரம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப சத்தம் அதிகமாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உற்சாகம் அடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் வந்து ரொம்ப அதிகமான சத்தத்தை கேட்டு சரிங்களா அதில் மூழ்கி போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிகிறோம். அப்படி அதிகமான சத்தம் இருக்கிறதுனால பாட்டு வரிகள் கேட்கறது கிடையாது. கரெக்டுங்களா? நம்ம ஆண்டவரை துதித்து பாடுறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய அந்த வரியை கேட்டு அவரை துதித்து நம்ம பாடணும். ஆனால் அதை விட்டுட்டு அவங்களுடைய மியூசிக்கே வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து வெளியே போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ அதுதான் நடுவரையா, இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு தொழில்நுட்பமானது மிக ஒரு பாதிப்பை வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பமானது அது பாதிப்பு என்றே கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சந்தோஷம். நரேஷ் மேத்யூ, அருமையாக அடித்து பின்னி தள்ளிட்டீங்க. எங்க குடும்பமாக மனைவி, கணவன், புள்ள, குட்டி எல்லாம் சேர்ந்து நைட்டு முழுவதும் சினிமா பார்த்தாங்கன்னா அது உருப்படுமா? அந்த குடும்பம், அந்த குடும்பத்தில் எவன் உருப்படுவான்? அந்த குடும்பம் சர்ச்சுக்கு போச்சுன்னா என்ன கேட்கும்? நைட்டு முழுவதும் அடிக்கிற அடி. நைட்டு முழுவதும் சினிமாவை பார்த்துட்டு காலையில் போய் சர்ச்சில் உட்காந்தா ராக் மியூசிக் தான் கேட்கும். அப்போ சபையில் ராக் மியூசிக் போட்டுட்டு
பாஸ்டர் ஒரு புறம் ஆட வேண்டியது தான், விசுவாசி ஒரு புறம் ஆட வேண்டியது தான். எனவே இந்த தொழில்நுட்பம் பாதிப்பு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற கருத்தை ஆணித்தரமாக வச்சிட்டார் மேத்யூ. இப்போ இந்த புறத்தில் அம்மா இருக்காங்க, பயன் அப்படின்னு பேச வந்திருக்காங்க. அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யோசனையாக இருந்தது, எங்கள் பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்தவங்களுக்கு தான் அது எந்த அளவுக்கு பாதிப்புன்னு தெரியும், இவங்களுக்கு எப்படின்னு கேட்டேன். கல்யாணம் ஆகலையாம், சரி இருந்தாலும் அவங்க இது பயன் இருக்குது அப்படின்னு ஓங்கி பேச போகிறாங்க. அம்மா நீங்கள் மெல்ல நடந்து வந்து பேசுங்க. இன்றைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தொழில்நுட்பம் பாதிப்பா பயனா என்று இரு அணியினர் பேசுவதையும் அலைசி ஆராய்ந்து இன்றைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தொழில்நுட்பம் பயனாகவே இருக்கிறது என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கவிருக்கும் நடுவர் அவர்களையும், எங்கள் அணிதான் வெற்றி பெறப் போகிறது என்று தெரிந்தும் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று சொல்லிக்கொண்டு அமர்ந்திருக்கும் என் எதிர்க்கட்சி நண்பர்கள் உங்களையும் என் அணியினரையும், இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஹோப் டிவி சேனல் வழியாக என் வாழ்த்துக்களை சொல்லி இந்த உரையை தொடங்குகிறேன். இன்றைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தொழில்நுட்பம் எந்த விதத்தில் பாதிப்பாக இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை. அது எந்த விதத்திலும் பயனுள்ளதாக தான் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு எங்கள் அணியிலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம். உதாரணமாக தொலைக்காட்சி, நரேஷ் அண்ணா பேசும்போது நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. தொலைக்காட்சி இன்றைக்கி நம்ம எல்லாரோட வீட்லேயும் இருக்குது. ப்ரேயருக்கு வாங்கன்னு கூப்பிடும் போது நாம் வரதில்லை அப்படின்னு சொல்லி நரேஷ் அண்ணன் சொன்னாங்க ஒரு வார்த்தை. ப்ரேயர் பண்ணுற நேரத்தில் டிவி பார்க்கணும் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஆனால் அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. ஸோ இன்றைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த தொலைக்காட்சி அப்படின்றது எல்லா வீட்லேயும் சத்தியத்தை எடுத்துக்கொண்டு போக முடியாத வீடுகளில் கூட சத்தியம் இன்னைக்கு செல்லப்படுகிறது. பாடல்கள் மூலியமாகவும் வசனங்கள் மூலியமாகவும் ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலியமாகவும் நம்ம அந்த தொலைக்காட்சியில் பைபிளை பற்றியோ இயேசு கிறிஸ்துவை பற்றியோ நம்ம பார்க்குறோம், நம்ம கண் கூட அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நேரங்களில் அந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி இந்த காணொளி மூலியமாக இந்த டிவி மூலியமாக வரதை நம்ம எந்த விதத்தில் பாதிப்பாக எடுத்துக்க முடியும்? எடுத்துக்காட்டாக நம்ம ஹோப் டிவியவே எடுத்துக்குவோமே, அதன் வழியாக எத்தனையோ சத்தியங்கள் நம்ம இந்த உலகளாவிய மக்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது அதை பார்த்து எத்தனையோ பேர் பயனுள்ளதாக பிரயோஜனமான விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவோட வருகை, அவரோட வாழ்க்கை, எத்தனையோ விஷயங்களை நாம் சிறு வயதாக இருக்கும்போது நிறைய சேனல்களில் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையை நம்ம பார்த்த அனுபவங்கள் நமக்கு உண்டு. அதிலிருந்து நம்ம குத்தப்பட்டு நம்ம உணரப்பட்டு இந்த இடத்துல நின்றுக்கிறோம். அது எந்த விதத்தில் பாதிப்பாக இருக்குது? ஸோ தீதும் நன்றும் பிறர் தர வாரா இல்லையா? அருமை அருமை. நாம் ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறோம்? தொலைக்காட்சிகள் வீட்டில் இருக்குன்ற போது அதில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறதும் படங்கள் பார்க்குறதும் நைட் டைமில் படம் பார்க்குறதும் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்குறதும் நீங்கள் எந்த விதத்தில் அதை எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நாம் பார்க்குறது என்ன மாதிரியான விஷயங்கள், நாம் அதுலேருந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி தொலைக்காட்சியை பொறுத்த வரைக்கும் அது எந்த விதத்துலேயும் பாதிப்பாக இல்லை. பாதிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதை நாம் பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறேன். அடுத்தபடியாக ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா எளிமையாக சொல்லணுன்னா வாகனங்கள். நாம் இன்றைக்கி போகிறது வர்றது அந்த மாதிரி நமக்கு உபயோகத்தில் இருக்கக்கூடிய கார், பஸ், ஏரோப்ளைன்ஸ், மெட்ரோ ட்ரெயின்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் 2-3 நாட்கள் பிரயாணமாக நடந்து போய் குதிரையிலையும் கழுதையிலையும் நடந்து போய் சத்தியத்தை சொன்னது அனுபவத்தை நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க களைப்பாகவும் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நேரங்கள் நிறைய கொடுக்கப்பட முடியாது. ஆனால் இன்றைக்கி நாம் அப்படி கிடையாது. சுலபமாக நம்மளால் ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக போக முடியுது, நம்மளோட இன்னும் 2 பேர் 3 பேரை கூட்டிகிட்டு போக முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் நமக்கு இதுவும் ஒரு வகையான தொழில்நுட்பம் வளர்ச்சி தானே நடுவர் அவர்களே? உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த தொழில்நுட்பம் நமக்கு வளர்ச்சி இருக்கிறதுனால தான் நம்மளால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் சத்தியங்களை கொண்டு போக முடியுது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் ரெக்கார்டிங் டெக்னாலஜி.
இந்த ரெக்கார்டிங் டெக்னாலஜி இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறதுனால தான் நம்மளால் ஒரு சத்தியத்தை கேட்க முடியுது, நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதை மற்றவங்களுக்கு சொல்ல முடியுது, ரெக்கார்ட் பண்ணி வச்சதை நம்மளால் கேட்டு சத்தியங்களை பெற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த ரெக்கார்டிங் டெக்னாலஜி இல்லை அப்படின்னா நாம் மற்ற இடங்களில் பேசக்கூடிய பிரசங்கங்களையோ இல்லை மற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையான விஷயங்களையோ நம்மளால் எப்படி பேச முடியும், கேட்க முடியும், அதில் இருந்தக்கூடிய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நாம் அதே சினிமா பாடுகளை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறத கேட்குறத காட்டிலும் நாம் பைபிளில் இருக்கிறதையோ வசனங்களையோ கேட்குறது தான் முக்கியம் அப்படின்னு நம்ம வாசிச்சிருக்கிறோம். நாசரேத்தூரிலிருந்து யாதொரு நன்மையும் பிறக்கக்கூடுமோ அப்படின்னு பைபிளில் வாசிச்சிருக்கோம் இல்லையா? ஆமாம். ஆனால் அங்கேருந்து நன்மை வந்துதா வரலையா? வந்தது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இந்த தொழில்நுட்பம் எவ்வளோ மோசமான நிலைமையில வளர்ந்துருந்தாலும் கூட அதை நம்ம பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட வாதத்தை நான் முடிக்கிறேன். இந்த தொழில்நுட்பம் வளர்ச்சி எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை, அது நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இருக்கிறது என்று சொல்லி என்னோட வாதத்தை நிறைவு செய்கிறேன். கெசண்ட்ரா உண்மையிலேயே தூள் கிளப்பிட்டாங்க பிள்ளை. நான் இந்த அளவுக்கு பேசுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஒரே அடி அடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? ஏயா தூங்க வேண்டிய நேரத்துக்கு தூங்க வேண்டியது என்ன? குடும்பமாக உட்காந்து எதுக்கு பார்க்குற டிவியை? தேவையா உனக்கு? கேட்க வேண்டியதை கேளு, மற்ற நேரம் ஆஃப் பண்ணி போடு. அந்த அளவுக்கு இச்சை அடக்கம் இல்லாமல் உனக்கு என்ன டிவி கேட்கு? அருமை அருமை, நல்ல கருத்துக்களை வச்சாங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன் அப்படின்னா டெக்னாலஜி தான். நான் அங்கே கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் ஏறி வந்தேன்னா டெக்னாலஜி தான். இன்றைக்கு ஊழியம் இவ்வளோ வளர்ந்துருக்கா டெக்னாலஜி தான். யாரையா மறுக்க முடியும் சொல்லுங்கய்யா அப்படின்ட்டு ஒரு சவால் வச்சுருக்காங்க. இப்போ இந்த அணி என்ன சொல்ல போகுதுன்னு எனக்கு தெரியலை. உண்மையிலேயே பெரிய சவால். இந்த சவாலுக்கு ஒரு சவால் கொடுக்கறதுக்காக அருமையான ஊழியக்காரர் ஆண்டனி திருப்பூர் பின்னாலாடை நகரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சகலத்தையும் படைத்து எனக்கென கொடுத்த என் தேவனுக்கும், இங்கே கொடுத்ததையெல்லாம் எடுத்துக்கொள்ளாமல் கொடுத்தது எது சிறந்ததோ அதையே தீர்ப்பாக கூட வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், எதிரணியிலிருந்து நன்மையே என பேச வந்திருக்கும் நண்பர்களுக்கும், என் அணியிலிருந்து தொழில்நுட்பம் தீமைதான் என்று கூற வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு இந்த உரையை நான் தொடங்க இருக்கிறேன். இதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? செல்ஃபோன், கைபேசி. சரிங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் பையன் அந்த ஃபோனத்தை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டு, அப்பா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நானும் உங்களை மாதிரி தான் ஐயா பதில் சொன்னேன். ஆனால் அவன் சொன்னான் இதுக்கு பேர் போத்திபார் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னாங்க ஐயா. எதுக்காக இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது, உன்னோட நேரத்தை முழுக்க நீ செலவழிக்கிறது இது கூட தான், அதனால் இதுக்கு நான் அப்படி ஒரு பேர் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. இன்றைய வேதாகம ஆராய்ச்சியை நம்ம முழுசாக எங்கேருந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, முழுமையாக வேதத்துலேருந்து பார்க்குறத விட இந்த மொபைல் மூலியமாக தான் ஐயா பார்த்துட்ருக்குறோம். நாம் நேரடியாக வேதத்தோடு தொடர்பு கொள்வதை விட்டு நாம் இப்பொழுது மொபைலோடு தான் அதிகமாக இருக்கிறோம். நாம் தேடுகிற ஒவ்வொரு விஷயமும் இப்போ எதுலேருந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த மொபைல் மூலியமாக தாங்க யூஸ் பண்ணுறோம். ஒரு நாள் முடியுது, அதிகாலை ஆரம்பிச்சிருச்சு, நம்ம அதிகாலை துதிக்கிற துதியோடு எந்திரிப்போம் அப்படின்றத போய் இன்றைக்கி நாளை காலையில் 1.5 GB எனக்கு கிரெடிட் ஆயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தாங்க ஏன் நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம். இந்த நாள்லையும் கூட நடுவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு எப்படியான ஒரு ஓட்டமாக இருக்குது அப்படின்னா டெக்னாலஜியை சார்ந்த ஒரு வேகமான ஓட்டமாக இருக்குது. இந்த ஓட்டம் எப்படி ஓடிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு நமக்கான ஆவிக்குரிய ஓட்டத்தோடு ஓடுவோம், வேதத்துலேருந்து ஆராய்ஞ்சு ஓடுவோம் அப்படின்றத தாண்டி என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி கூட வேகமாக ஓடிட்டுருக்குறோங்கய்யா. இது சுயமாக சிந்திக்கிற அந்த சிந்தனையே விட்டுருச்சுங்கய்யா. இப்போ இந்த டெக்னாலஜி அதிகமாக வந்ததுக்கப்புறம் நாம் இப்போ ஒரு பவர் பாயிண்ட் போடணும், ஒரு ஏதாவது ஒன்று தேடணும், ஒரு வசனத்தை தேடணும்னா கூட இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா இது வேதத்தை எடுத்து வாசிப்போம், அது எந்த வசனத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேட மாட்டோங்கய்யா, நேராக மொபைலில் தான் போவோம். இந்த அச்சுத்துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறை இருக்குது. அந்த அச்சுத்துறை வந்ததுக்கப்புறம் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாம் முழுக்க வேதத்தை மனப்பாடம் செய்வதை விட்டோம் ஐயா. எடுத்த உடனே மொபைல் எடுத்தோம் அப்படின்னா எந்த வசனம் வேணுமோ அதை நம்ம வாசிச்சுட்டு போயிடுறோம். அதோடு கூட அந்த வாழ்க்கை நீர் காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வேதாகம் எரிக்கப்பட்ட காலங்களில் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரத்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் அவங்க மனப்பாடம் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல சேரும்போது அதன் மூலியமாக ஒரு முழு பைபிளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நாளில் எத்தனை பேர் நம்மளால் பைபிளை முழுசாக மனப்பாடம் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியினால தான் நம்மளால் இந்த ஒரு மனப்பாடம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நாம் விட்டுருக்குறோங்கய்யா.
இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா எரேமியா தீர்க்கதரிசிக்கு 24வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லியிருப்பாங்க, உனக்கு முன்பதாக 2 கூடைகள் நிறைய அத்திப்பழங்கள் இருக்கிறது, ஒன்று புசிக்கத்தக்கதான பழமும் ஒன்று புசிக்கத்தகாத பழமும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது போல், இன்று இருக்கிற சோசியல் மீடியாக்கள், யூடியூப் சேனல்கள் எல்லாத்தையும் போய் பார்த்தோம் அப்படின்னா புசிக்கக்கூடிய காரியங்கள் 2 இருந்தாலும் புசிக்கக்கூடாத, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாத சாக்கடைகள் எத்தனையோ இருக்குன்னு தான் சொல்ல முடியுங்க. நிறைய இருக்குது, சாக்கடை தான் இருக்குங்க. அதோட கூட இந்த யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சுட்டு யூடியூப் மினிஸ்ட்ரி நிறைய ஆரம்பிக்கிறாங்கய்யா. இதில் சத்தியம் சத்தியம் நிறைய விஷயங்களை சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்கய்யா. இந்த வசன ஆதாரம் என்று கூறி நம்மை முழுமையாக வேதத்தோடு கூட இந்த பரிசுத்த வாழ்க்கையோடு கூட இல்லாதபடிக்கு எடுத்து போடுகிற சத்தியங்கள் எத்தனையோ இருக்குது அப்படின்னு சொல்லி என்னால் அடித்து சொல்ல முடியுங்கய்யா. இந்த யூடியூப்பில் சொல்லப்படுகிற அத்தனை விஷயங்களும் நம்மளால் உண்மையான சத்தியம் அப்படின்னு சொல்லி விசுவசிக்க முடியுங்களாயா? ஆஹா, கண்டிப்பாக சொல்ல முடியாது, முடியவே முடியாது. அது ஏன் அப்படின்னா நம்மளே வியக்கத்தக்கக்கூடிய பிரசங்கமாக இருக்குங்க அந்த விஷயங்கள். ஆமாம், அங்கே சொல்லப்படுகிற விஷயங்கள் அது உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கவே முடியாது. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லி விசுவசிக்கிற அளவுக்கு நம்மகிட்ட வெகு வேகமாக திணிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்கய்யா. அதோடு கூட இந்த டெக்னாலஜியோட அதிகபட்ச லெவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தண்டிக்கப்படக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறது சைபர் கிரைம் சொல்லி சொல்கிறாங்கய்யா. இந்த சைபர் கிரைமில் இல்லாத ஒரு டெக்னாலஜி அப்படின்னு எதுவுமே இல்லைங்கய்யா. அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், பேங்க் ராபரிஸாக இருக்கட்டும், மற்ற டிஜிட்டல் கிரைம்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பரலோகத்திலேருந்து வர சாத்தான் கூட மெதுவாக தான் வருவான் போல தெரியுதுங்கய்யா. இன்னைக்கு அதை விட வேகமாக போயிட்டுருக்கு. நாமளும் வெகு வேகமாக நம்ம அந்த அழிவுக்குள்ளே போயிட்டுருக்கிறோம் அப்படின்றதுல எந்த வித மாற்றமும் இல்லைங்கய்யா. அதோடு கூட சொல்லணும் அப்படின்னா மனம் மாறிய அந்த ராகாபை போல், மகதலேன் மரியாதை போல் இந்த டெக்னாலஜி நமக்கு இவ்வளோ தூரம் உதவியாக இருக்கும், நம்மளை மனம் மாறி கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் சொல்லாங்கய்யா. சிம்சோனோட தெளிலால் எப்படி அவளை கொண்டு போய் அவனோட அழிவுக்குள்ளே தள்ளினாலோ அதே மாதிரி இப்போ இருக்கிற டெக்னாலஜிஸ் எல்லாமே நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறத விட நம்மளை அழிவுக்குள்ளே தான் கொண்டு போகுதுன்னு சொல்லி என்னுடைய உரையை முடிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. உண்மையிலேயே திருப்பூர் பின்னலாடை நகர் அப்படிம்பாங்க. பின்னிட்டார், பயங்கரமாக பின்னிட்டார். என்னையா நினச்சிக்கிட்டீங்க? செல்ஃபோனு நைட்டில் மனைவி பிள்ளைகள் பக்கத்தில் படுக்கிறாங்களோ இல்லையோ, செல்ஃபோன் தான் படுத்து கிடக்குது. காலையில் எந்திரிச்சதும் அந்த காலத்துலாம் என்ன சொல்லுவாங்க, பெரியவங்க முகத்தில் முழிக்கணும், அப்போ தான் அந்த நாள் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அதுவும் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய முகத்தில் வேதத்தில் முழிக்கணும்னு நினச்சி காலையில் எந்திரிச்சதும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நாள் ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி செல்ஃபோனில் தானே ஆரம்பிக்குது. இன்னும் என்ன, செல்ஃபோனில் என்னதெல்லாம் இருக்குது? சரிதான், பைபிள் வருது, பிரசங்கம் வருது, ஆனால் கண்ட சாக்கடையெல்லாம் சேர்ந்துலாம் வருது. சாக்கடைக்குள்ளே ஒரு பைபிளை வச்சுக்கிட்டு அதை நீ செல்ஃபோனில் தேடிக்கிட்டு படிக்கிறிய, இது என்ன நியாயம்? பின்னி பின்னி எடுத்துட்டார். உண்மையிலேயே இந்த அளவுக்கு அவர் பேசுவார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம்தான். உண்மை அது தானே. நம்முடைய செல்ஃபோனில் இன்றைக்கி நம்ம பிள்ளைகள்லாம் ஆலயத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? சாட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய ஆலயத்தின் பரிசுத்தம் கெட்டு போகுது, நம்ம குடும்பங்கள் அழிந்து போகுது. இந்த நிலையில் இந்த புதிய தொழில்நுட்பம், அதுலேயும் விசேஷமாக சொல்லணும்னா இந்த சோசியல் மீடியா வந்ததிலிருந்து குடும்பம் குப்பையாக போச்சு, சவ குப்பையாக போச்சு, நாடு குப்பையாக போச்சு. இது நமக்கு தேவையாயா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு முடிச்சிருக்காரு. இந்த கேள்விக்கு அடுத்து வரக்கூடிய அருமையான மகள் ரஞ்சினி என்ன பதில் சொல்ல போகிறீங்களோ எனக்கு தெரியலாமா? பெரிய கேள்வியாக வச்சுட்டார். இது தேவையா? பதில் சொல்லுங்க வாங்க. சர்வ சிருஷ்டிகராகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கும், ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நல்வழிப்படுத்துவது போல எங்களையும் நல்லது இன்னதென்றும் தீயது இன்னதென்றும் சொல்லி நல்வழிப்படுத்த வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், சகோதரத்துவம் வாய்ந்த என் எதிரணியில் அமர்ந்திருக்கும் சகோதரர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது நாம் செல்ல முடியாத இடங்களுக்கும் மாபெருமானின் இயேசுவின் அன்பை எடுத்து செல்கிறது. நாம் பார்க்க முடியாத ஆவிக்குரிய அறிஞர்களின் போதனைகளை இது கண்முன்பாக வைக்கிறது. நாம் வாசிக்க முடியாத வேத நூல்களை இது விரல் நுனியில் தருகிறது. ஆகவே அதனால் நவீன கால கண்டுபிடிப்புகள் தீயவை தரக்கூடியவை அல்ல, நன்மை தரக்கூடியவை. அது இருளை வெளிச்சமாக்கி கர்த்தர் நம் கரங்களில் தந்த ஒரு கொடை என்று முழக்கமிட்டு நவீன கால கண்டுபிடிப்பின் பயனை பற்றி நான் கூற விரும்புகிறேன்.
இன்றைய தினத்திலையும் நமக்கு பிரதர் ஆண்டனி பிரதர் நமக்கு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆவிக்குரிய கருத்தை சொல்லுவதற்கு அவர் எடுத்துட்டு வந்து காமிச்ச நடுவர் அவர்கள் இடத்துல காமிச்சது என்ன அப்படின்னா மொபைல். அப்போ அவருடைய கருத்தை ஷேர் பண்ணுவதற்கே தொழில்நுட்ப பயன் சொல்லிட்டு அவரை அறியாமையே வந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எடுத்து காமிச்சு தொழில்நுட்பத்தின் பயனை வந்து சொல்லி காமிச்சார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். யூடியூப் சேனல் வந்து பரிசுத்தமில்லாத வாழ்க்கைக்கு தன்னை அழைத்து கொண்டு செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இன்னைக்கு இந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சி நடத்துவதற்கு தேவையானது என்ன அப்படின்னா இந்த ஹோப் டிவி அப்படிங்கிறது யூடியூப் சேனல். இந்த யூடியூப் சேனல் எத்தனை பேரை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடை செய்கிறது அப்படிங்கிறத நடுவர் அவர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும். இதில் அநேக சாங்ஸு, செய்திகள், சாபத் லெசன் கூட இந்த யூடியூப் சேனல் வழியாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். அப்பொழுது எந்த விதத்தில் இது பரிசுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் நடுவர் அவர்களே. அப்பொழுது தொழில்நுட்பத்தின் பயன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்டையும் நான் சொல்லி என் உரையை வந்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னார், மொபைலை பற்றி சொன்னார். மொபைலில் அநேக பயன்களும் இருக்கிறது நடுவர் அவர்களே. அன்றைக்கு பாமர மக்களும் இருந்தாங்க, பணக்காரர்களும் இருந்தாங்க. இன்றைக்கும் பாமர மக்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, பணக்காரர்களும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் பாவிக்குரிய நூல்களை என்ன பண்ண முடியாது அப்படின்னா படிக்கிறதுக்கு அவர்களுக்கு வசதி இல்லை. ஆனால் இன்றைக்கி மொபைலில் ஒரு பட்டன் அமுத்தினா போதும் ஈஜிவைட் நூல்களெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா முன்பாக வந்து நிற்கிது. அப்போ பாமர மக்கள் கூட படிக்கிறதற்கு வசதியாக என்ன பண்ணுது அப்படின்னா இன்றைய தொழில்நுட்பம் எனக்கு என்ன பண்ணுதுன்னா காட்டி கொடுக்கறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு பொருளோடைய மூலப்பொருள் வந்து தெரியணும் அப்படின்னா நம்ம எதை போய் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மூல பாஷையாகிய கிரீக்கையும் ஹீப்ரூவையும் நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஹீப்ரூவை வந்து நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது. ஆனால் இன்றைக்கி மொபைலில் பைபிள் ஹப் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கிறதுனால நமக்கு தேவையான லாங்குவேஜ்லேயே கிரீக்லேருந்தும் ஹீப்ரூவிலேருந்தும் நமக்கு தேவையான லாங்குவேஜ்லேயே நமக்கு வந்து அந்த மூலப்பொருட்களுடைய பொருளை வந்து நமக்கு தந்துகிறது. அது மட்டும் இல்லாமல் மொபைலில் ChatGPT, Perplexity, Gemini அப்படிங்கிற ஒரு ஆப்புகள் இருக்கிறதுனால ஒரு முழு வேதகமா அதிகாரத்தின் பொருளையும் நமக்கு தருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு வசனத்தோடைய பொருள் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் கூட அதையும் தெளிவாக விளக்கி காட்டக்கூடிய ஒரு வசதி இன்றைய தினத்தில் மொபைல் நமக்கு வந்து தருகிறது. அப்போது இத்தனை பயன்களை இது கொடுக்கறது அப்படின்னா இது பயன்தானே நடுவர் அவர்களே. அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக நான் எதை பற்றி பேசணும்னு சொல்லி விரும்புகிறேன் அப்படின்னா ப்ரொஜெக்டரை பற்றி பேச விரும்புகிறேன். அன்றைய காலகட்டத்தில எல்லாம் வேதகம கருத்துக்களை ஷேர் பண்ணுவதற்கு வாயின் வழியாக என்ன பண்ணாங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கு ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா பெரும்பாலான சர்ச்சுகள் ஆவிக்குரிய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போது ஈஜிவைட் கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சபையோட நிகழ்ச்சி என்னவாக இருக்கணும் அப்படின்னா உற்சாகம் ஊட்டக்கூடியதாகவும் ஆர்வம் கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ வெறும் வாயின் வார்த்தைகள்னால சொல்லும்போது அது ஊக்கமின்மையாக இருக்கும். ஆனால் ப்ரொஜெக்டரை காட்டி படங்களை காட்டி காக்கும்போது நம்மளுடைய ஆவிக்குரிய சிந்தை வேறு எங்கும் விலகாமல் கண்கள் வந்து விலகாமல் அந்த ஆவிக்குரிய சிந்தைகளை தெளிவாக காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அநேக திருச்சபைகளில் என்ன பண்ணப்படுகிறது அப்படின்னா ஹோல் நைட் ப்ரேயர் வந்து வைக்கும் பொழுது கேம்ஸ் வந்து வைக்கிறாங்க. அது வாயின் வார்த்தைகளை சொல்வதை காட்டிலும் ப்ரொஜெக்டரில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த கேம்ஸை நடத்தும் போது தூக்க வராமல் இருக்கும். அதாவது ஆவிக்குரிய சிந்தனையிலிருந்து தன்னை விலக்கி காத்து கொள்ளாதபடிக்கு அந்த ப்ரொஜெக்டருங்கிறது கருவி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேதத்தின் சிந்தையை மாற்றாதபடிக்கு தன்னை வந்து காட்டி கொடுக்குது. அப்பொழுது நான் நடுவர் அவர்களே இன்றைய தினத்திலையும் இத்தனை நன்மை பயக்கக்கூடிய தொழில்நுட்பம் பயனைத்தான் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இப்பொழுது ஒரு சொல் வழக்கு கூட இருக்கிறது. உலகமகா பொய் சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வழக்கு கூட சொல்லுவாங்க. இன்றைக்கு கூட இந்த ஆவிக்குரிய நிகழ்ச்சி நடத்துவதற்கு தேவையான பிரசங்க குறிப்புகளை மொபைல் மூலியமாகவும் அநேக நவீன கண்டுபிடிப்புகள் மூலியமாகவும் பிரசங்க குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதுவே பாதிப்பின்னு சொல்லி இன்றைக்கு எங்களுடைய எதிரணியில் அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம் எழும்புகிறது, இவர்களும் ஒருவேளை
உலகமாக போய் கூறுகிறார்களோ என்று எனக்கு சந்தேகம் எழுப்புகிறது நடுவர் அவர்களே. ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஆவி ஒரு புத்தகத்து கூட சொல்லுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் எஜுகேஷனில் ஒரு கொட்டேஷன் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்வென்ஷன் வந்து காட் கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சுயத்திற்காக என்ன பண்ணக்கூடாதுன்னா மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இன்றைக்கி என்னமோ மிஸ்யூஸ் பண்ணதுனாலே என்னமோ அவர்கள் வந்து எதிரணியில் அமர்ந்து கொண்டு நமக்கு தொழில்நுட்ப பாதிப்புன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நடுவர் அவர்களே, கருவறை முதற்கொண்டு பிணவரை வரை இன்றைய காலத்தில் நவீன கால தொழில்நுட்பம் பயனை தருகிறது என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரஞ்சினி வந்து பொள்ளாச்சியிலேருந்து வராங்க. தேங்காய் சிறுத்தாலும் தேங்காய் குணம் சிறுக்காது, கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அப்படிம்பாங்க. எழுப்பி போகும்போது பார்த்தேன், இந்த பாப்பா என்னடா பேச போகுது அப்படின்ட்டு பின்னி வாங்கிட்டாங்க. பொள்ளாச்சி தேங்காயை உடைச்சா எப்படி இருக்கும் சத்தம், அதை விட பயங்கரமாக இருந்தது. ஒரு அழகு தமிழில் அடுக்கு தொடரில் சொல்ல வேண்டிய கருத்துக்களை அழகாக நேர்த்தியாக வைத்து கடைசியாக ஒரு கேள்வி வச்சாங்க பார்த்தீங்களா. யோ என்னையா செல்ஃபோனு உனக்கு பாதிப்பை தருன்ட்டு அதைத்தானே தூக்கி கொண்டு வந்து நீ காமிச்சிக்கிட்டு இருக்க, அதையே கொண்டாந்து காமிச்சிக்கிட்டு அது பாதிப்பு தரும்னு எந்த விதத்தில் சொல்கிற? ஒரு காலத்தில் பாமர ஜனங்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு வாய் வழி செய்தி தான். இப்போ அறிவு வளர்ந்த யுகத்தில் ஒரு ப்ரொஜெக்டரை போட்டு ஃபுல் டே, அதாவது ஃபுல் நைட்டில் காமிச்சாங்கன்னா மக்கள் உட்கார்ந்து கவனிக்கிறாங்க. இன்னும் படங்களை போட்டு கவனிக்கும்போது படிக்க தெரியாத பாமரர்களோட ஒரு சில காரியங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த நவீன தொழில்நுட்பம் கெடுதல்னு சொல்கிற, பாதிப்புன்னு சொல்கிற? இது பாதிப்பு இல்லையா, பயன்தாயா? இதாயா எங்கள் முடிவு, என்னையா பதில் சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாங்க. யார்கிட்ட தெரியுமா? இந்த பாதிப்புங்க அணியில் இருந்து அருமையான பாஸ்டர் பிரகாஷ் முன்னிலையில் இந்த கேள்வியை வைக்காங்க. ஐயா தம்பி, என்ன பதில் சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பாப்போம். மரணத்தை வென்றவரே, மன்னவரே, அன்புருவே, அதிவெல்லாம் அமர்ந்தவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் அறிவின் வாதங்களை எடைபோட, நடுநிலை தவறாது உண்மையை மட்டுமே நிலைநாட்ட, நீதியாய் எங்களுக்கு தீர்ப்பளிக்கக்கூடிய நடுவராய் வீற்றிருக்கும் நடுவர் பெருந்தகையே, விவேகத்தின் பாதையிலே எதிரணியில் அமர்ந்து ஆணித்தரமான வாதங்களை முன்வைக்கக்கூடிய எங்கள் எதிரணி தலைவரே, போட்டியாளர்களே, அருமையாக பேசினாங்க. முன்னாடி 2 சகோதரர்கள், ஒருத்தங்க டிவியை பற்றி பேசினாங்க. அதாவது ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவ குடும்பத்திற்கு எதற்காக போய் டிவி முன்னாடி உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லி. உண்மைதாங்க, நிச்சயமாகவே அது ஒரு ஆவிக்குரிய குடும்பமாகத்தான் இருந்துச்சு. எப்போ டிவி வர்ற வரைக்கும் குடும்ப ஜபம் இருந்துச்சு. கரெக்டாக 8 மணிக்குன்னா அம்மா அப்பா பிள்ளைகள் எல்லாருமே வந்து எங்கே உட்காருவாங்க? குடும்ப ஜபத்தில் உட்காருவாங்க. எப்போ டிவி வந்துச்சோ குடும்ப ஜபத்துக்கு வந்து உட்காடுறாங்க. எப்பா ஒரு சின்ன பாட்டு எடு போதும், ஒரு சின்ன சங்கீத வாசி போதும். என்ன காரணம்? 8 மணிக்கு சீரியல் போட்டுருவாங்க. அப்போது ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக இருந்து இதோ ஜெபத்திலையும் பாடல்களையும் தேவனை துதிக்கிறதுலையும் குடும்ப ஜெபத்திலையும் சரியாக இருந்த ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை, ஆவிக்குரிய குடும்பத்தை சீர்குலைத்தது இந்த தொலைக்காட்சி. இதை மறுக்க முடியுமா? நடுவர் அவர்களே, ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். மொபைல் ஹப் அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளத்தை குறித்து சகோதரி மிகவும் தெளிவாக சொன்னார்கள். அநேக மொழிகள் இப்போ நம்ம எதில் நம்ம பார்த்துக்கிறோம்? ஈஸியாக வேதாகமத்தினுடைய மூல பாஷையவே நம்ம மொபைலில் என்ன பண்ணிக்கிறோம்? பார்த்து உண்மையான கருத்து என்ன, உண்மையான சத்தியம் என்னங்கிறதை படித்து தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இது இணையத்தின் காலமாக இருக்கிறதுனால அப்படி இருக்கிறது. அந்த வெப்சைட்டை எப்போவாவது ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களா சகோதரி? நடுவரவர்களை நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கிறீங்களா? அப்படி ஒன்று இருக்குதே தெரியாது ஐயா நமக்கு. அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணினதும் நம்ம அந்த டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே 10 ஏடை வந்துடும். அதில் ஒரு 5 ஏடை மிகவும் ஆபாசமான ஏடாக இருக்கும். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கற்றுக்கொள்ள நினைக்கக்கூடிய ஒரு வாலிபன் அதை எடுத்து திறந்து பார்க்கும் பொழுது அவனுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் முற்றிலுமாக ஒரு பாதாள குழிக்குள் தள்ளி கொண்டிருக்கிறது இந்த இணையதளம். மிகவும் இந்த தொழில்நுட்பம் மிகவும் ஒரு
கிறிஸ்தவ குடும்பத்திற்கும் வாலிபனுக்கும் ஒரு சிறு பிள்ளையிலிருந்து இதோ பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்கும் மிகவும் பாதிப்பை மாத்திரமே கொடுத்து கொண்டிருக்கிறதை நான் ஆணித்தரமாகவும் மிகவும் அழுத்தமாகவும் கூறுகிறேன். இந்த நேரத்திலையும் கூட இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். டிரான்ஸ்போர்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து ட்ராவல் அநேக வாகனங்கள் பெருகிவிட்ட காரணத்தினால நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுறோம், போய் சேர வேண்டிய இடத்துக்கு விரைவாய் போய் சென்றுக்கிட்டுறோம். ஆரம்ப நாட்களில் அலைந்து திரிந்து அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி கொண்டிருந்த போதகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஐயா, நீங்கள் கூட உங்களுடைய ஆரம்ப நாட்களில் நிறைய பகுதிகளுக்கு நடந்து போயிருப்பீங்க. நடந்து தான் ஐயா, சைக்கிள் தான் ஐயா. நடந்து போகக்கூடியதில் என்ன ஒரு நன்மை இருக்குது தெரியுங்களா? நடந்து போகக்கூடிய வழிகளில் எதிரில் வரக்கூடிய நபர்கள் இடத்துல பேசலாம், போகக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலையும் அவர்களிடத்தில் நலம் விசாரிக்கலாம், அவர்களை ஆதாயப்படுத்துவதற்கான நிறைய வழிகள் இருந்துச்சு. இப்போ என்ன நடக்குது? வீட்டில் வண்டி எடுத்தால் நேராக சர்ச்சில், நடுவில் யாரையும் சந்திக்கிறது இல்லை, அவங்க யார் இருக்கிறாங்கன்னு தெரியாது, சர்ச்சுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அவசரமான வாழ்க்கை, இந்த தொழில்நுட்பத்தின் நிமித்தமாக அவசரமான வாழ்க்கைக்கு தள்ளப்படுவது மாத்திரமில்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையை துறந்து தேவனை விட்டு பிரிந்து மிகவும் ஒரு மோசமான சூழ்நிலையிலே இந்த நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஜெபத்தின் நேரம் எங்கே என்று பார்த்தோமானால் அது சமூக வலைதளங்களிலே சிதறி கெடுத்து கொண்டிருக்கிறது. வேதாகமத்தின் வாசிப்பு எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மிகவும் தெளிவாக சொன்னாங்க, ப்ரொஜெக்டர் இருக்கிறதுனால அவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. வேதாகமத்தை வாசிங்க அப்படின்னு சொன்னால் அதான் ப்ரொஜெக்டர்லேயே வந்துடுது, நம்ம எதுக்கு வாசிக்கணும்? ஒருத்தர் கூட பைபிளை திறக்கிறது கிடையாது இல்லைங்களா? அது மாத்திரம் கிடையாது, ப்ரொஜெக்டரில் ஒரு காட்சியை மையப்படுத்துகிறாங்க, போதகர் ஆழமான கருத்தை எங்கே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது அவங்களுடைய செவிகளில் இருக்காது. அதில் என்ன ஒரு அனிமேஷன் போயிட்டு இருக்குது, அந்த லெட்டர் எப்படி வருது, அவங்களுடைய பார்வை எல்லாமே அந்த காட்சியில் தான் இருக்குது. போதகர் சொல்லக்கூடிய சத்திய வார்த்தைகள் அவர்களுடைய காதிற்கு போகிறதுக்கு முன்பதாக அவர்களுடைய எண்ணங்களை சிந்தனைகளை திசை திருப்புகிறது இந்த தொழில்நுட்பம். கவனச்சிதறல்கள் வருகிறது. கவனச்சிதறல்களின் நிமித்தமாக அது முழுவதுமாக அடிமைத்தனமான ஒரு பாவ அடிமைத்தனமாக இருக்கக்கூடிய நம்மை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். ஆனால் இந்த தொழில்நுட்பம் அதற்கு அடிமையாக நம்மை மாற்றிக்கொண்டு விட்டது. அது மாத்திரமல்ல, இறுதியாக வார்த்தையின் வல்லமையோடும் விசுவாசத்தின் தீர்க்கத்தோடும் வாழ்வின் அனுபவ பின்னணியோடும் என் வாதங்களை அழகாக அடுக்கி ஆணித்தரமாக பதித்துள்ளேன். எங்கள் அணியின் பேச்சு சத்தியத்தின் பாதையிலே வெளிச்சமாய் பாய்ச்சட்டும். நம் ஆவிக்குரிய வாழ்வை கசக்கும் அதன் கசப்பான உண்மையை பகிரங்கமாய் கூறி இன்றைய தொழில்நுட்பம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பாதிப்பையே ஏற்படுத்துகிறது என்று ஆணித்தரமாக சொல்லி என் வாதத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். உண்மையிலேயே மிகவும் சிறப்பு பாஸ்டர் பிரகாஷ். உண்மையிலேயே சிறப்பு, மிகவும் சிறப்பு பாஸ்டர் பிரகாஷ். ஒரு ஊழியக்காரனா, ஒரு போதகனா, தன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இந்த செல்ஃபோன் ஒவ்வொரு மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சீரழிக்குது அப்படிங்கிறத புட்டு வச்சிட்டார். அது அருமையாக கேட்டார். என்னங்க தொழில்நுட்பம், நடந்து திரிந்து ஊழியம் செய்த காலத்தில் எத்தனை ஆத்துமாக்கள் சபைக்குள்ளே வந்தது, இன்றைக்கி காரு பஸ்ஸு ஏன் பைக்கு இந்த நாட்கள் எத்தனை ஆத்துமாவை உள்ளே கொண்டு வரோம். அப்போ தொழில்நுட்பமாக கொண்டு வருது ஆத்துமாவை இல்லைங்க. நடந்து திரிஞ்ச போது வழியில் 4 பேரை பார்ப்போம், 2 இடத்துல உட்காருவோம், பேசுவோம், 4 பேருக்கு சத்தியம் சொல்வோம். அப்படித்தாங்க முன்னோர்கள் ஊழியத்தை செய்தாங்க. இன்றைக்கி இதெல்லாம் ஊழியமாங்க? இந்த கேள்வியை கேட்டு தன்னுடைய உரையை முடிச்சிருக்காரு. இதுக்கு என்ன பதிலை அடுத்து வரக்கூடிய அருமையான போதகர் வில்லியம் பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன பதிலை சொல்ல போகிறாருன்னு தெரியல, வாங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்கள். வானத்தின் மன்னவர் எனது இனியவர் இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அவரை வணங்கி, இந்த பட்டிமன்றத்தை கண்டுகளிக்கும் எனது அன்பு உறவுகளுக்கும், எதிரணியில் பேசி அமர்ந்திருக்கும் எனது பேச்சாளர்களுக்கும், வஞ்சக பேச்சுகளை கண்டுகொள்ளாத நடுவர் அவர்களுக்கும், அவர்களுக்கு உடந்தையாகாத நடுவர் அவர்களுக்கும் எனது முத்தான முதற்கண் பணிவான வணக்கம். எதிர்த்தரப்பில் பயங்கரமாக பேசிட்டு போய் உட்காந்துருக்குறாங்க. அதில் சகோதரர் போதகர் பிரகாஷ் பேசும்போது சொன்னார், அவர் நிறைய வாதங்களை முன்னிட்டு வைத்தார். அவர் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு எதுக்கு தெரியுமா பயன்பட்டது? இந்த தொலைபேசி தான் பயன்பட்டது. போய் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து எழுத வேண்டியதானே, பிரிண்ட் அவுட் எடுக்க வேண்டியதானே, உட்காந்து எழுத வேண்டியதானே. ஆனால் அதை முடியலை. ஆனால் என்ன பண்ணுறாரு, தொலைபேசி தான் இங்கே தேவைப்படுகிறது என்று பார்க்கிறோம். சரி, அடுத்து
சகோதரர் நரேஷ் அவர்கள் பேசினாங்க முன்பதாக பேசும்போது. தொழில்நுட்பம் நெருப்பாக மாரி என்ன பண்ணுதாம்மா, அழிவை கொடுக்குதுன்னு சொன்னார். சமைக்கிறத பற்றி சொன்னார். அது எத்தனை பயணம் கொடுக்குதுன்னு தெரியும்ல, எத்தனை பேர் சாப்பிட்றாங்க, எத்தனை பயணம் கொடுக்குது. அப்போ தொழில்நுட்பம் பயணம் எத்தனை கொடுத்து கொண்டு இருக்கிறது யோசிக்கணுமா இல்லையா? நடுவர் அவர் 7 இட்லியை சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது இங்கே வந்து என்ன பேசுகிறாங்கன்னு யோசித்து பாருங்கள். அடுத்து சொன்னாங்க என்ன அப்படின்னு சொன்னால், தொழில்நுட்பத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் மியூசிக்கை பற்றி சொன்னாங்க. நாங்கள் என்ன நல்ல மியூசிக்கை தான் போட்டு வைக்கிறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்குறத ஃபுல்லாக ராக் மியூசிக்கு கேட்க வேண்டியது, கேட்டுட்டு என்ன சொல்ல வேண்டியது, மியூசிக்கு சரியில்லை, மியூசிக் மேலே பிரச்சனை இல்லை, நம்ம தேர்வு செய்கிறதுல பிரச்சனை, அதை நம்ம என்ன சொல்லக்கூடாது, மியூசிக் மேலே குறை சொல்லக்கூடாது. அடுத்து நடுவர் பேசும்போது ஒரு விஷயத்தை என்ன தெரியுமா சொன்னார், அதிகமாக பாதிப்பை பற்றி பேச வரலை, பயணம் குறித்து தான் அவராலேயே பேச முடியுது என்று சொன்னால், இந்த தொழில்நுட்பம் அநேகருடைய வாழ்க்கையில் பயனை தான் கொண்டு வந்திருக்கிறது. அவர்னாலேயே பாதிப்பு என்பதற்கு யோசிக்கணும், பையனுக்கு யோசிக்க வேண்டியதில்லை, கருத்துக்களை சொல்ல முடியும். அப்போது எதிரணியில் இருக்கிறவங்க சற்று அதையும் யோசித்து பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சகோதரர் ஆண்டனி சொன்னார், பைபிளை பற்றி சொன்னார், தொலைபேசியில் தான் எடுத்து படிக்கிறோம், எடுத்துகிட்டு போகிறோன்னு. உங்களுக்கு வேதாகமத்தை சுமந்து கொண்டு போவது வெட்கமாக இருக்குது. அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு எத்தனை பேர் வேதாகமத்தை கையில் கொண்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றோம், என்ன நடுவர்களே, கொண்டு போகிறது கிடையாது, பேக்கில் போட்டு கொண்டு போகிறோம். ஆனால் செல்ஃபோன் என்ன பண்ணுறோம், மேலே ஐஃபோனை பார்த்து காமிக்கிறோம். இது யாரோடைய தவறு? வேதாகமத்தை தூக்கிட்டு போக வேண்டியது நம்மளுடைய கைகளை, கரத்தில் ஃபோனை தூக்கிட்டு போனது யாரோடைய தவறு? நம்முடைய சாய்ஸ். ஆனால் நம்ம என்ன சொல்லிக்கிறோம், கரெக்டாக அடிக்கிறீங்க. நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, தொலைபேசி பிரச்சனை பண்ணுது, தொலைபேசியை சுமந்துட்டு போக வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்கா? பொறுப்பு எதை மட்டும் தான் தூக்கிட்டு, பைபிளையும் சேர்த்து தூக்கிட்டு போகணும், அதை பற்றி பொறுப்பு இருக்கணும். நமக்கு எது தான் பொறுப்பு இருக்குது, ஃபோனை தூக்கிட்டு போகிறதுல மட்டுமே பொறுப்பாக இருந்தால் அப்படி தான் இருக்கும். அடுத்து நரேஷ் இன்னொரு விஷயத்தையும் சொன்னார், என்னது, தொலைக்காட்சி வந்ததுனால குடும்பத்தில் பிரச்சனை. 3 பேர் அதை தான் பற்றி பேசுகிறாங்க. தொலைக்காட்சியில் நமக்கு தேவையான நிகழ்ச்சிகளை இல்லை தேவையான சேனலை பார்க்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கலாம், ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். முதல்ல அது தெரியுமான்னு கேளுங்க. ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதை பற்றியே பேசக்கூடாது. இன்னொன்று என்ன பண்ணிக்கணும், சேனல் தேவைப்பட்டு என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தான் கட் பண்ணுறதே பிடிக்கிறது இல்லையே, எல்லாத்தையும் ஒட்டி வச்சு பார்த்துட்டு கடைசியாக என்ன சொல்லிக்கிறோம், பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பிரகாஷ் பாஸ் சொன்னார், ஒரு பைபிள் ஆப்பை ஓப்பன் பண்ணோம்னா ஆடாக வருது அப்படின்னு. ஆடை டிசேபிள் பண்ணுங்கள். டிசேபிள் பண்ணுற ஆப்ஷன் ஃபோனில் கிடையாதா, செட்டிங்ஸில் கிடையாதா? நமக்கு விருப்பப்படுறோம், வி ஆர் இன்ட்ரெஸ்டட். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் சொல்கிறேன், நம்ப மாட்டீங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் என்ன பண்ணுது, இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் கேட்குதா இல்லையா, எடுத்து பாருங்கள், இருக்குது. அப்போது இது எல்லாத்தையும் நம்ம தேர்வு செய்கிறோம். சரி, இதெல்லாம் இவங்க சொன்ன ஒரு காரியங்கள். என்னுடைய ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் நான் இங்கே சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அச்சு இயந்திரம் என்ன அப்படின்னு சொன்னால் 1450 ஆண்டுகளில் என்ன பண்ணுச்சுன்னா குட்டன்பர்க் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது முதல்ல அச்சடிக்கப்பட்ட புத்தகம் என்ன தெரியுமா, என்ன புத்தகம் தெரியுமா, வேதாகமம் தான் அச்சடிக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போகிறேன் பாருங்கள், இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன் பாருங்கள். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அச்சடிக்கப்பட்டதனுடைய விளைவு உலகம் முழுவதும் இன்னைக்கு வேதாகமம் எல்லாருடைய கைகளிலும் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கா இல்லையா, இருக்கு. இதை இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியுமா? இன்னைக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை அந்த வேதாகமம் கொண்டது. 1517 இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன், விட்டன்பர்க் சபையில் கத்தோலிக்கத்துடைய பொய் உபதேசங்களை 95 காரியங்கள் என்ன பண்ணார், இந்த மார்ட்டின் லூத்தர் எழுதி ஒட்டினார். அந்த ஒன்றை மட்டும் வச்சுருந்தா என்ன பண்ணியிருக்க முடியுமா, உலகம் முழுவதும் போயிருக்குமா, எழுப்புதல் அடைஞ்சிருக்குமா, மறுமலர்ச்சி இயக்கம் தொடங்கியிருக்குமா, கிடையாது. ஆனால் அந்த ஒற்றை நகலை எடுத்து என்ன பண்ணாங்க, பல நகல்களை ஜெர்மனி முழுவதும் அச்செடுத்து கொடுத்தாங்க. அதோட விளைவு என்னன்னு தெரியுமா, ரிஃபார்ம் அப்படின்ற ப்ரொட்டஸ்டான்ட் ரிஃபார்ம் உருவானது. சும்மா மறுத்து பேசக்கூடாது. அடுத்து பாருங்கள், 1893 இந்தியாவில் நம்மளுடைய சபை முதல்ல தொடங்கப்பட்டுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பிற்பாடு சுவிசேஷத்தை பரப்பதற்கு அச்சு இயந்திரத்தை வாங்குறது எங்கே தெரியுமா, 7th டே அட்வென்டிஸ்ட் மிஷன் போர்டு இல்லை ஒரு விஷயத்தை தீர்மானித்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கான ஃபண்டை வாங்குறாங்க. அது எங்கே இறக்குமதி ஆகுது, குன்னூரில் இறக்குமதி ஆகுது. அதோடைய என்ன பேர் தெரியுமா, அப்போ என்ன பேர் வச்சுருந்தாங்க தெரியுமா, சவுத்தர்ன் ஏஷியா டிவிஷன் பப்ளிஷிங் ஹவுஸ். இன்றைக்கி என்ன தெரியுமா இருக்குது, ஓரியண்டல் வாட்ச்மேன் பப்ளிஷிங் ஹவுஸாக இன்றும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ இத்தனை பெரிய மாற்றத்தையும் எது கொண்டு வந்தது, இந்த அச்சு இயந்திரம் நம்ம கொண்டு வந்திருக்கு. அதனுடைய பரிமாண வளர்ச்சி என்ன தெரியுமா, இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகின்ற வாட்ஸ்அப். இன்றைக்கி என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் நம்ம நினச்சா வாட்ஸ்அப்பில் உட்காந்து டைப் பண்ணி அதை ஸ்டேட்டஸில் போடும்போது, ஒரு பஸ்ஸில் போகும்போது சோர்ந்து போயிருக்கும்போது திடீர்னு அந்த வார்த்தையை ஒருத்தர் ஸ்டேட்டஸில் போட்டிருக்க வார்த்தையை நம்ம படிக்கும்போது எப்படி இருக்குது, இன்றைக்கி ஆண்டவர் என்னோடு பேச ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுதுன்னு தான் அந்த தொழில்நுட்பம் பயன் என்று தான் நாங்கள் சொல்லிக்கிறோம். அடுத்து நடுவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னார், என்ன அப்படின்னு சொன்னால் ரேடியோவை பற்றி சொன்னார். ரேடியோ மார்க்கோனி அப்படின்றவர் தான் முதல்ல கண்டுபிடிச்சார். 1906 ரெஜினால்ட் என்பவர் தான் என்ன தெரியுமா பண்ணார், மனித குரலில் முதல்ல பேசின வார்த்தை என்ன தெரியுமா, வேதவசனத்தை அவர் பேசினார். அதனுடைய விளைவு. அடுத்து அதில் முதல்ல பாடப்பட்ட பாடல் என்ன தெரியுமா, த ஹோலி நைட் அப்படின்ற பாடலை பாடினார்.
இந்த எத்தனை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது தெரியுமா? அதனுடைய விளைவு நம்மளுடைய சபை என்ன தெரியுமா பண்ணுச்சு? 1971ஆம் ஆண்டு AWR அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ இதை கொண்டு வரப்பட்டிருக்க இருக்கா இல்லையா? உலகம் முழுவதும் போக முடியாத இடத்துக்கு கூட இந்த அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ என்ன பண்ணியிருக்கு? பல சத்தியங்களை கொண்டு செல்வதற்கு இன்னைக்கு உதவியாக இருக்குது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ருமானியா நாட்டில் இலியா மற்றும் லிடியா என்றவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பேப்டிசம் ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா எண்ட் டைம் ஈவெண்ட் அப்படின்ற ஒரு செய்தியை கேட்டு மனமடைந்திருக்கிறார்கள். எது? ரேடியோ. நீங்கள் எந்த தொழில்நுட்பம் பாதிப்பு ஆகாது போகாதுன்னு சொல்கிறீங்களோ அதுதான் என்ன பண்ணுது? பாதிப்பை கொடுக்கவில்லை, மாறாக அது பயனை கொடுத்துருக்கு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொன்னாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மிஷினரிகள் மட்டும் இந்தியாவுக்கு வரல அப்படின்னு சொன்னால் இந்த உடன்கட்டை ஏறுதல் வழக்கமே வந்திருக்கு. உடன்கட்டை ஏறுதல் இருக்கு இல்லையா, அது ஒளிஞ்சிருக்காது. ஏன் அப்படின்னா வில்லியம் கேரியினுடைய காலகட்டத்தில் அது நடந்த ஒரு சம்பவம். அடுத்து சும்மா பேசக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்க. மருத்துவ கண்டுபிடிப்புகள், பல நோய்களுக்கு என்ன கிடையாது? மருந்து மாத்திரைகள் எதுவுமே கிடையாது. ஆனால் மருந்து மாத்திரைகள் எல்லா காரியங்களும் கண்டுபிடிக்கப்பட்ட விளைவு என்ன தெரியுமா? அதை எடுத்துகிட்டு போய் அநேகருக்கு என்ன பண்ணாங்க? கொடுத்த விளைவு அநேகர் அது மூலியமாக ஊழியத்தை செய்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியான ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா தொலைபேசியை பற்றி சொன்னாங்க. தொலைபேசி பல விஷயங்கள், கொரோனா சமயத்தில் எத்தனையோ பேர் சபைகளுக்கு போக முடியல. பல திருச்சபைகள் என்னவா மாறினது? சபையாக மாறினது உண்டா இல்லையா நடுவர் அவர்களே? எவ்வளவோ காரியங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. பாடல்கள், செய்திகள், பல காரியங்களை ஜூமில் இன்றைக்கி தினம் மீட்டிங் வைக்கிறாங்க, செய்திகளை சொல்கிறாங்க, வேத வாசிப்பு எவ்வளவோ இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது கிடையாது, நம்ம உட்கார்றது கிடையாது. நமக்கு விருப்பம் எது தான்? இந்த சாய்ஸஸ் நம்ம எடுத்துக்கிறோம். கடைசியாக நான் இறுதியை மட்டும் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னால் 1 தெசலோனிக்கர் 5:21-22 சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். யாருடைய கையில் இருக்குங்க நடுவர் அவர்களே? நம்முடைய கையில் இருக்குது. நான் அதை என்ன சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா கண்டுபிடிப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளும் பாவம் அல்ல, அதை தவறாக பயன்படுத்தும் மனிதர்கள் தான் காரணம் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்துங்கள், பயனற்று தொலைந்து போனவர்களை பரலோகத்திற்கு நேராக அழைத்து செல்லுங்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பினை கொடுத்த நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய கருத்தை முழு சுதந்திரமாக சொல்ல அனுமதி கொடுத்த ஹோப் டிவி சேனலுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி நல்லதொரு தீர்ப்பை நடுவர் தருவார் என்று சொல்லி அத்தனை பேருக்கும் நான் வணங்கி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2 அணியினரும் மிக சிறப்பாக தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தாங்க. இந்த ரொம்ப கடினமான ஒன்று, இந்த தலைப்பில் பட்டிமன்றத்தை நடத்தி ஒரு தீர்ப்பு கொடுக்கறது எளிதான காரியம் கிடையாது. ஒன்று, இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், இன்னும் இந்த பிரிண்டிங் ப்ரெஸ், அதுகள்லாம் பாதிப்பை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லவே முடியாது. ஆனால் இந்த பாதிப்புங்க பயம் எப்போ வந்ததுன்னா, இந்த டிவி, செல்ஃபோன் என்னைக்கு வீட்டுக்குள்ளே நுழைந்ததோ, இல்லை என்றால் மனிதனுடைய கையில் வந்ததோ, அன்னைக்கு தான் அந்த பாதிப்புங்க ஒரு பிரச்சனை எழுந்தது. அப்படின்னா என்ன செய்கிறது? இதுக்கு தீர்வு என்ன? இப்போ கொரோனா காலகட்டங்களில் அருமையான வாதத்தை எடுத்து வைத்தாங்க. நம்முடைய சபை முழுவதுமே இந்த ஜூமில் தான் நடத்தினோம், செல்ஃபோனில் தான் நடத்தினோம். ஆரம்ப நாட்களில் ரேடியோ பார்க்குறது பாவம்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ரேடியோவில் தான் ஊழியத்தை எடுத்துகிட்டு போனாங்க அதிகமாக. அப்போது டெக்னாலஜி தூக்கி தூர தள்ளிடலாமா, டெக்னாலஜி வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முடியவே முடியாது. அதே நேரத்தில் டெக்னாலஜி, இந்த தொழில்நுட்பம் மனிதர்களுடைய வாழ்க்கையை அழித்து போட்டதா, சபையினுடைய பண்பாட்டை அழித்ததா அப்படிங்கிற கேள்வியை வச்சிங்கன்னா அழித்தது. அது 100% உண்மை. அப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு எதில் இருக்கிறது என்றால், எந்த டெக்னாலஜி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கிறதோ, எந்த டெக்னாலஜி ஒரு கள்ள சத்தியத்தை சபைக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் கொண்டு வருதோ, அதே டெக்னாலஜியை தான் தேவன் ஆசீர்வதிக்கும் போது, தேவனால் அது பயன்படுத்தப்படும் போது அது ஆசீர்வாதமாக மாறுது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். டெக்னாலஜினால் குடும்பங்கள் நாசமாக போகிறது உண்மை. சபைகள் இன்றைக்கு ரொம்ப நிலைமை மோசமாக போகுது. செல்ஃபோன் சத்தம், வைத்திருக்கக்கூடிய செல்ஃபோனில் வைத்திருக்கக்கூடிய ரிங்டோன், கிறிஸ்தவ ஆலயங்களில் மோசமான ரிங்டோன். ஒரு முறை நான் என்னுடைய எல்டரை கூப்பிட்டுட்டு மேடைக்கு போகிறேன், 2 பேரும் முட்டி போடுறோம், அவருடைய செல்ஃபோனில் இருந்து ஒரு ரிங்டோன், மோசமான அருவருப்பான பாட்டு வருது. அப்போ செல்ஃபோன் அழிக்குது உண்மை. எது அழிவை கொண்டு வருகிறதோ அதை ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து, ஆண்டவரே இதன் மூலம் அநேகரை ரட்சியும் என்று சொல்லி அதை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்போது, பயன்படுத்துகிறவர்களும் அதை சத்தியத்தை சொல்வதற்கு பயன்படுத்துகிறவர்களும்
ஆண்டவருடைய பாதத்தில் தங்களை சமர்ப்பிக்கும் போது அது ஆசீர்வாதமாக மாறுகிறது. எனவே இந்த நேரத்தில் நான் இரு தரப்பையும் பாராட்டி இரு தரப்புக்கும் என் வாழ்த்துக்களை சொல்லி அழகாக வாதங்களை எடுத்து வைத்து தங்களுடைய நிலையை உறுதிப்படுத்தின அணியினருக்கு ஹோப் டிவியின் சார்பாக என் இனிய வாழ்த்துக்களை சொல்லி நான் சொல்லி முடிப்பது என்னவென்றால், உங்களுடைய டெக்னாலஜி ஆண்டவருடைய கரத்தில் இருக்குன்னா ஆசீர்வாதம், உங்களுடைய கரத்தில் இருக்குன்னா சாபம். இந்த தீர்ப்பை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.